நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க யோசிச்சிருக்கீங்க? அதான் அந்த ஷியாம் தம்பியை பத்தி. நம்மள மாதிரி பொண்ணை பெற்றவங்க எல்லாம் எதை செஞ்சாலும் பார்த்து பார்த்து செய்யணும். நீ ஏன் பார்த்து இல்லை நம்ம பொண்ணு பிரியா கல்யாண விஷயத்தில் என்னென்னலாம் நடந்ததுன்னு? அதுக்கப்புறமா எப்படி நம்ம மற்றவங்கள நம்ப முடியும் சொல்லு? அதனால தானே சொல்றேன், அக்காவை நம்பு, எந்த பிரச்சனையும் வராது, எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு. அந்த தம்பியை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எல்லாத்தையும் விட ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஸ்ருதிய பத்தி அந்த தம்பி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. நீ பாட்டுக்கு சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காத. அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி. நீ சரின்னு சம்மதம் சொல்லு. ஆமா அண்ணி, நீங்க சொல்றபடி செய்ய முடியாதுன்னு நாங்க ஒண்ணும் சொல்லலையே. அது என்னன்னா, இது எங்க பொண்ணோட கல்யாணம் சம்பந்தப்பட்டது. ஆமாங்கக்கா, நாங்கள் 2 பேரும் இல்லை நம்ம எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டாலும் கூட அவள் அப்பா அம்மா இடத்துக்கு வர முடியாது இல்லையா? அதனால ஸ்ருதி விஷயத்தில் நம்ம எல்லாரும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடக்கடவுளே, என்ன இதெல்லாம்? என்ன தம்பி நீ? நான் ஸ்ருதிக்கு எதிரியா இருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு விஷயத்த நல்லா கவனமா கேட்டுக்க. இந்த காலத்துல தவிச்ச வாய்க்கு ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஷியாம் தம்பி எங்க 3 பேரையும் எவ்வளவு நல்லா கவனிச்சுக்கிறாரு தெரியுமா? அதை எப்படி நீங்க மறந்துட்டீங்க? அப்புறம் கோயம்புத்தூர்ல ஸ்ருதிக்கு ஆபத்து வந்தப்ப காப்பாத்துறது யாரு? இதே ஷியாம் தம்பி தான். சொன்னதெல்லாம் மறந்துட்டீங்களா? நான் உங்களுக்கு முதல்லயே சொன்னேன்ல, இந்த கோயில் ரொம்ப நல்லா இருக்கும். வரதுக்கு முன்னாடியே சொன்னேன்ல, இந்த கோயில்ல இருக்கிற சிலையும் ரொம்ப அழகா இருக்குமா. புரோகிதரையா, தயவு செஞ்சு என் வேண்டுதலை நிறைவேத்துங்க. கடவுள்ங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்கடி பாத்துக்குவீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால உங்களுக்கு அம்மனை நல்லா தெரியும்ல. அம்மனுக்காக செய்யற பிரசாதத்துல ஒரு பகுதியை நான் உங்களுக்காக எடுத்து வைக்கிறேன். தயவு செஞ்சு எங்க அப்பாவுக்கு சீக்கிரமா குணமாகிற மாதிரி செய்யுங்க. புரோகிதரையா, வணக்கம். புரோகிதரையா, நீங்க போங்க, நான் வரேன்.
என்ன என்னாச்சு? உன்னோட அம்மா அப்பா எங்க? அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. மம்மி அதை நினைச்சு அழறாங்க. இந்த கோயிலுக்கு வந்து ஒரு புறாவை பறக்க விட்டோன்னா என் டாடிக்கு குணமாயிடும்னு என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னான். புறாவா? இந்த கோயிலுக்கு வந்து ஒரு புறாவை பறக்க விட்டோன்னா நமக்கு கிட்டதெல்லாம் கிடைக்குமா? ஆனா என்கிட்ட 10 ரூபாய் தான் இருக்கு. அம்மா அப்பா நான் 2 நிமிஷத்துல இப்ப வந்துடுறேன். இப்போ எங்க போய்கிட்டு இருக்க நீ? அது அது நான் வேண்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். புறா கடைக்காரங்கிட்ட போறேன். அவன் பின்னாடி தான் இருப்பான். நான் 2 நிமிஷத்துல வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு. அண்ணே எனக்கு ஒரு வேண்டுதல் புறா கொடுங்க. மேடம் இப்பதான் ஒருத்தர் வந்தாரு, எல்லா புறாவையும் ஒரே நேரத்துல வாங்கிட்டு போயிட்டாரு. என்ன எல்லா புறாவையும் வச்சு அவரே வேண்டிக்கு போறாரா? அவரு ரொம்ப சுயநலக்காரரு. அதான் எல்லா புறாவையும் வாங்கிட்டு போயிருக்காரு. நல்ல வேளை இந்த குழந்தைக்காவது அவ வேண்டுதலை நிறைவேற்றிக்க புறா கிடைச்சது. ஆனா என்ன வேண்டிக்கிட்டான்னு தெரியலையே. அங்கிள் அங்கிள் இது எல்லாமே அப்பாக்காக தானா? ஆமாமா. அப்ப உங்க அம்மா அப்பாக்காக பறவை? நீங்க ரொம்ப நல்ல அங்கிள். கண்டிப்பா என் அப்பாக்கு சரியாயிடும் அங்கிள். தேங்க்யூ அங்கிள். சரி, நீ வீட்டுக்கு போ. இங்க உட்காந்து அழக்கூடாது, சரியா? இனிமே எப்பவும் தனியா வெளியில வராத. சரி, போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா
சில பேர் ஏன் ரொம்ப முட்டாளா இருக்காங்க? பரவாயில்ல, கொஞ்சம் லேட் ஆனாலும் உன்னை பத்தி நீ கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட ஸ்ருதி. ஆமாங்கா, நீங்களே சொல்லுங்கக்கா. நாம ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க பாக்குறப்ப எப்படி இருக்காங்களோ அப்படிதான் இருக்காங்கன்னு நினைப்போம். ஆனா அவங்க அப்படி இருக்கிறதே இல்ல. அவங்களோட உண்மையான முகம் வேற மாதிரி இருக்கு. யாரு? இப்ப நீ யார பத்தி பேசிட்டு இருக்க? நான் என்ன பத்தி தான் பேசுறேன். ஒரு மனுஷன் நல்லவனா இல்லையான்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? அவன் வேண்டிக்கிட்டது வேற யாருக்கோ. அதுக்காக மொத்த புறாவையும். ஸ்ருதி, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்ன புலம்பிட்டு இருக்க? நீ பேசுறதெல்லாம் உனக்கு புரியுதுன்னு சொன்னா அப்ப நீ எனக்கு புரியுற மாதிரி சொல்லு, ஓகே? ஐயோ அக்கா, நான் அந்த கவர்னரை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். என்ன? அவனை எங்க மறுபடியும் பார்த்த? கோவில்ல பார்த்தேன். அங்க என்னாச்சு தெரியுமா? நாங்க கோவிலுக்கு பிரியா, போனோம். ஏ பிரியா, ஐயோ அக்கா, எனக்கு ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. நீங்க இருக்கீங்களே, சும்மா பேசிக்கிட்டே இருப்பீங்க. நான் கிளம்புறேன். இல்ல இல்ல, அது வந்து நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன். இன்னைக்கு கூட அவர் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு நாளாவது. வணக்கம் அஞ்சலி. வாங்க. அட, என்னங்க அஞ்சலி உங்களோட கர்ச்சீஃப்? கையில இருந்து தவறி விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது அவரோடது. அவரோட பேரு ஷியாம். நிஜமாவா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எங்க வீட்ல ஒருத்தர் வாடகைக்கு தங்கியிருக்காருன்னு சொன்னேன்ல, அவரோட பேரு ஷாம் தான். அம்மா அஞ்சலி, இதோ வந்துட்டேன் பாட்டி. இதோ வரேன். பேரு ஷாம்னா அவர் கண்டிப்பா நல்லவரா தான் இருப்பாரு. ஏன்னா அந்த ஷாமும் நல்லவர் இல்ல. பரவாயில்லையே, இன்னைக்கு இவங்க வீட்ல பெரிய பூஜை நடக்க போகுது போல. ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன விஷயம்? ஏற்படலாம் தடபுடலா இருக்கு. என்ன பூஜை நடக்க போகுது? அம்மா, பூஜையில உட்கார்றதுக்கு முன்னாடி எல்லாரும் சுத்தமா வரணும்னு சொல்லுமா. என்ன பாத்தீங்களா ஜெயபிரகாஷ்? அந்த அம்மன் மனசு வச்சாங்கன்னா என்ன வேணா நடக்கும். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட பூஜையில உட்கார்றாங்க. சின்னா, சின்னா, இந்த போட்டோக்கு மாலை போட்டுவே. பண்டிதரையா, காரியம் பண்றதுக்கு தேவையான மத்த பொருள் எல்லாம் நான் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். ம். எனக்கு இத பத்தி முதல்லயே இங்க பாரு, நான் என்ன சொல்ல வரேன்னா,
சின்ன மூடு இன்னைக்கு ரொம்ப சரியில்லாம இருக்கும். அதனால சின்னாவை பத்தி தானே யோசிக்கணும். அந்த பொண்ணு இப்ப எதுக்கு வீட்டுல இருக்கணும்? அந்த பொண்ணுக்கு என்னைக்காவது லீவ் கொடுக்கலாமே. அதெல்லாம் சரிங்க. நீங்க நீங்க எப்போ வர போறீங்க? ராணியம்மா, நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அது என்னன்னா இன்னைக்கு இங்க வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கு. சரியா, நான் போனை வச்சிட்டுமா? ஆமா, இந்த ராணியம்மா யாரு தம்பி? அது ராணியம்மா. ஓ, அந்த ராணி அம்மாவா? அதே நம்ம ஷாம் தம்பியோட ரொம்ப நெருக்கமான கிளையண்ட். அவங்க பெரிய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா? நான் சரியா தானே சொன்னேன்? அப்புறம் அவங்க என்னோட அம்மாவுக்கும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. இந்த வேலையை நான் செய்யறேனே. ஐயோ, நீங்க எதுக்கு இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு? நானே டீ போட்டு கொண்டு வரேன். இந்த ராணியம்மா கூட கோயம்புத்தூரை சேர்ந்தவங்களா? ஆமாங்க, ஆமா. அப்புறங்க, நான் ஒரு வக்கீல். ஆனா கேள்வி நீங்க ரொம்ப நல்லா கேக்குறீங்களே. அத பத்தி எல்லாம் இப்ப நமக்கு எதுக்குப்பா? வாங்க, டீ சாப்பிடுங்க, வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எந்த எமர்ஜென்சியா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. இன்னைக்கு என்னால எந்த மீட்டிங்கும் அட்டெண்ட் பண்ண முடியாது. கம் இன். யா, ஓகே. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. உங்க அம்மா அப்பா 2 பேரும் இறந்து போயிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. அது போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான். உங்களோட கண்ணு அப்படியே உங்க அம்மா மாதிரி இருக்கு. இங்க இருந்து போயிடு ப்ளீஸ். என்னால புரிஞ்சுக்க முடியுது உங்க மனசுல என்ன வேதனை இருக்குன்னு. என்ன புரிஞ்சுக்க முடியுது உன்னால? உனக்கு என்ன புரியுது சொல்லு. சின்ன வயசுல அம்மா அப்பா இறந்து போயிட்டா எவ்வளவு வேதனையா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அவங்களுக்கு இறுதி சடங்கு பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது என்ன தோணும் தெரியுமா உனக்கு? அவங்க திரும்பி வரமாட்டாங்க தெரிஞ்சு நாம இதே வீட்டுல வாழ்ந்துதான் ஆகணும்னா எப்படி இருக்கும் தெரியுமா உனக்கு? நாம படுற வேதனை எல்லாரும் புரிஞ்சுக்க முடியுது சொல்லுவாங்க. ஆனா யாரும் எதையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால உங்க வேதனை என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க அப்படின்னு சொல்லி என்னைக்குமே என் கண்ணு முன்னாடி வந்து நின்னுடாத. இங்க நின்னு நீ அழ வேண்டிய அவசியம் கிடையாது சுருதி. நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுறத பாட்டி வேணா நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். என்கிட்ட இப்படிலாம் சிம்பத்தியா பேசினா நான் உன் சேலரி அதிகப்படுத்துவேன்னு நினைக்காத. Now get out. இந்தாங்க, எடுத்துக்கங்க. இந்த மாதிரி டீயை நீங்க எங்கேயும் குடிச்சிருக்க வாய்ப்பே இல்ல. நல்லா இருக்குல்ல? ஒரு வாய் டீ குடிச்சீங்கன்னா போதும், உங்க களைப்பெல்லாம் அப்படியே பறந்து போயிடும். ரொம்ப நல்லா இருக்கே.
நம்பவே முடியலையே, உடனே கட்சி மாறிட்டியே. நீ எப்பவுமே டீ கப்ப முதல்ல என்கிட்ட தான் கொடுப்ப, இப்போ இவகிட்ட கொடுத்துட்டியா? இது வரைக்கும் நான் செஞ்சதுக்கெல்லாம் நீ ரொம்ப நன்றி காட்டியிருக்க. என்னத்த இது இப்படி கோவப்பட்டா எப்படி? சரி விடுங்க, காலையில முதல் கப்பு உங்களுக்கு, சாயந்தரம் இவங்களுக்கு. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்ன ஷாம் தம்பி. இங்க பாரு சசி தம்பி, இப்ப நீ இவர் போட்ட டீயை தான் குடிச்சிருக்க. இவர் செய்யற பாயாசத்தை குடிச்சு பாரு. இது வரைக்கும் நீ அந்த மாதிரி பாயாசத்தை எங்கேயுமே குடிச்சிருக்க மாட்ட. சரி, இவருக்கு இன்னைக்கே பாயசம் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இன்னைக்கே செஞ்சிடறேன். என்னப்பா சொல்றீங்க? என்னாச்சுப்பா? ஆ, என்னங்க என்னங்க என்னாச்சு?